சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு காரணமாக மூடப்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. சென்னை திருவொற்றியூர் கிராம தெருவில் உள்ள தனியார் பள்ளியில் வாயு கசிவு காரணமாக கடந்த மாதம் 42 மாணவர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறைக்கு பின் கடந்த 4ஆம் தேதி பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட போது இரண்டாவது முறையாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 9 மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். அடுத்தடுத்து 2 முறை வாயு கசிவு ஏற்பட்டு மாணவிகள் பாதிக்கப்பட்டதால் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி செயல்படாது என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நவீன இயந்திரங்கள் கொண்டு பள்ளி வளாகத்தில் காற்றின் மாசு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே பள்ளியை திறப்பது குறித்து பெற்றோர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினரிடையே நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பெற்றோர்களின் கருத்துகளின் அடிப்படையில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளியில் வகுப்புகள் துவங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 18 நாட்களுக்கு பிறகு தனியார் பள்ளி இன்று திறக்கப்பட்டது. 10, 11, 12ஆம் வகுப்புகள் தரை மற்றும் முதல் தளத்தில் நடைபெறுகின்றன. வாயு கசிவால் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட 2வது மற்றும் 3வது தளங்களில் வகுப்பு நடத்தப்படவில்லை. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வழியாக வகுப்புகள் நடைபெறும் என தனியார் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.